என் ஓட்டு கூட அவங்களுக்கு தான். ஆனால் என்ன சாதனை பண்ண போகிறாரு அதை சொல்லணும் முதல்ல. இப்போ இவ்வளோ எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, நாங்கள் முதலமைச்சர் வந்தோம், நாங்கள் இந்த ஏழைங்களுக்கு இதை பண்ண போகிறோம், அதை சொல்லவே இல்லையே இது வரைக்கும். சரி, காமராஜர் மாதிரி இறங்கி செய்வார் அவர்? எளிமையான வாழ்க்கை மக்களுக்காக செய்வாரா? வருவாரா? பறந்து தான் வராரு. பெருசாக கூட்டம் வர்றது எல்லாருக்கும் வரும். வடிவேல் வந்தாலும் கூட்டம் வரும் தான். அது இவருக்கு தான் வரும்னு இல்லை. வந்து என்ன செய்ய போகிறாரு? இவ்வளோ நாள் ஏன் செய்யலை? இதை விட கூட்டம் அதிகமாக இருந்தது, அவராலே ஜெயிக்க முடியல தெரியுமா? விஜயகாந்துக்கு இதை விட 4 மடங்கு கூட்டம் இருந்தது, மெட்ராஸ் சிட்டிலேயே இருந்தது. ஆனால் ஜெயிக்க முடியல. ஆனால் இவருக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இப்போது சின்ன வயசுலேருந்து இங்கே தாங்க இருக்காரு. சின்ன வயசுலேருந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சு ஒரு நல்ல காரியம் பண்ணி இதை பண்ணியிருக்கேன், இதை ஒன்று விரல விட்டு சொல்ல முடியுமா? கட்சி ஆரம்பித்த பிறகு வீட்டாண்ட சோறு போடுறாரு, ஏழைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் நடிகராக இருக்கும்போது செஞ்சிருக்கணும். சரி, அதுக்கு முன்னாடியே நீட் அனிதா அவர்கள் வீட்டுக்கெல்லாம் இல்லத்துக்கெல்லாம் போய் அவங்களுக்கு துயரம் விசாரிச்சார். ஒருத்தர் 2 பேர் கவனிச்சா போருமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே வரணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோடி ஜனங்களுக்கு தான் நீ முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிற. அனிதாவை மட்டும் கவனிச்சா போகிறோம்? 4-5 பிள்ளை குழந்தைகளை பார்த்தா போதுமா? 4-5 விஷயத்தை பார்த்தா போதும். எல்லா விஷயத்தையும் பார்க்கத்தானே முதலமைச்சர். ஒரு நாள் முதலமைச்சர்னு அர்ஜுன் பண்ணார் அந்த படத்தில். அதோட நல்லா நிறைய நீ இவ்வளோ நாள் பண்ணியிருக்கணும்ல, இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கணும்ல. கடைசி நேரத்தில் கட்சி ஆரம்பித்த பிறகு நான் அதை பண்ணுவேன், என் கொள்கை தான், இதை தான் பண்ணுவேன்னு சொல்லி இப்போ சொல்கிறேன். இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன்னு கேட்குறேன். ஃபாரின்லேயே இருந்தேன், இதே சாலிகிராமத்தில் தான். அதான் இனிமேலாவது நல்லா பண்ணனா வரவேற்கணும். அவர் தான் பார்ட் டைம் மாதிரி வராருங்க. நான் சனி ஞாயிறு வந்து பிரசாரம் பண்ணுவேன்றாரு. முழுசாக இன்னும் வரல, 100% வரல. வராரு, செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. இந்த வயசுலையாவது இனிமேலாவது வரணும்னு நினைக்கிறாரு. வரவேற்க விஷயம். ஆமாம், எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து மொத்தத்துக்கு இறங்கினாருன்னா அதை தானே எதிர்பார்க்குறோம். இந்த கிட்ட சலிப்பாயிடுச்சு, டிஎம்கே கிட்ட, ஏடிஎம்கே கிட்ட சலிப்பாகுது. எல்லா கட்சியிலையும் வெறுப்பு வரும்போது புதுசாக ஒருத்தர் வந்து ஏதாவது செய்வாரான்னு தான் எதிர்பார்க்குறாங்க. செய்யணும், அதான் எதிர்பார்ப்பு.